பரமசத்தியத்தில் பரவசம். இன்று செப்டம்பர் 3ஆம் திகதி. இன்றைய தலைப்பு, அவருடைய அற்புதங்களை அறிவியுங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லா நேரத்திலும் சாட்சியை பகிர்ந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். சபையின் போதகர் யாரையாவது சாட்சி பகிர்ந்து கொள்ள கேட்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் முதலில் பதிலளிப்பார்கள். சிலர் எப்பொழுதும் ஒரு சாட்சியை கொண்டிருந்து எப்படி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும்? அதற்கு பதில் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1ஆம் 4ஆம் வசனங்களில் காணப்படுகிறது. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோടെ தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். நீங்கள் அதை பார்த்தீர்களா? அவர்களின் இதயங்கள் பொதுவாக துதியினால் நிறைந்திருக்கிறது. துதித்தல் என்றால் என்ன? துதி என்றால் நம் வாயின் பலன். கர்த்தருக்கு நன்றியோடு துதித்தல். இது ஆங்கில ஸ்டாண்டர்ட் மொழிபெயர்ப்பில் தெளிவாக உள்ளது. அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கு அவருடைய செயல்களை அறிவிக்கவும் என்று கூறுவதை கவனியுங்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சாட்சி கூறுங்கள். நன்றி உள்ளவர்கள் எப்பொழுதும் சாட்சி அளிக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார் என்று அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் சாட்சி கூறுபவராகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தவற்றின் சாட்சிகளை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு அழகான ஒன்றை சொல்கிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கோடிட்டு காட்டியுள்ளதை கவனியுங்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது அவரை துதிப்பதற்கும் அவருடைய வல்லமைகளை அறிவிப்பதற்குமே. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் அனுதினமும் அனுபவிக்கும் அவருடைய அன்பிற்கும் கிருபைக்கும் அவருடைய விசுவாசத்துக்கும் கிருபைக்கும் எப்பொழுதும் சாட்சியாக இருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு உதவுபவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். ஜெயம் கொள்பவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடன் இருக்கிறார்கள். ஜெபம். அன்பான தகப்பனே, நீங்கள் பெரியவர் மற்றும் மகிமை வாய்ந்தவர். நீங்கள் நீதியுள்ளவர், பரிசுத்தமானவர், உண்மையுள்ளவர், தூய்மையானவர். அவருடைய வார்த்தைகள் நித்தியமானவை. உமது கிருபையும் இரக்கமும் அதே போன்றதே. எனது வாழ்க்கையில் வெளிப்படும் உமது விசுவாசம் மற்றும் நற்குணத்தினால் நான் உம்மை ஆராதிக்கிறேன். நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலானவர். நீரே உன்னத ராஜா மற்றும் அனைத்தையும் படைத்தவர். உம்முடைய ராஜ்யத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து உம்முடைய ராஜ்யத்தை எனக்குள் பரப்பியதற்கு நன்றி. அல்லேலூயா.